வணக்கம். திரையரங்கம் டூரிஸ்ட் ஃபேமிலி. சசிகுமார் கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய திரைப்படம். சிம்ரன் கதாநாயகியாக நடித்திருக்கிறார். இந்த படத்தினுடைய இயக்குனர் அபிஷன் ஜீவிந்த். இவருக்கு இது முதல் திரைப்படம். பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம், நடுத்தர குடும்பம் தான். கணவன் மனைவி, அவங்களுக்கு 2 பசங்க, ஆம்பளை பசங்க. இதோடு இலங்கையில் நாம் வாழ முடியாது, எப்படியாவது இந்தியாவில் போய் பொழைச்சிக்கிறலாம் அப்படின்னு நினச்சி அவர்கள் படகின் மூலமாக பயணித்து ராமேஸ்வரத்திற்கு வருகிறார்கள். சட்டவிரோதமாகத்தான். அப்போ காவல்துறையில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பார்ப்பாங்களே. அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் பைரவன் அப்படின்றவருடைய கருணையால் அவர்கள் எந்த விதமான பிரச்சனைகளும் சிக்காமல் அங்கேருந்து சென்னைக்கு வராங்க. அவங்களுக்கு பக்க பலமாக இருப்பவர் சிம்ரனின் சகோதரனாக வரக்கூடிய யோகி பாபு. யோகி பாபுவினுடைய உதவியின் மூலமாக சென்னையில் வாடகைக்கு ஒரு வீடை எடுத்து அந்த குடும்பம் அங்கு குடியேறுகிறது. அந்த வீட்டினுடைய உரிமையாளர் காவல்துறையில் இருப்பவர். அவர் ஒரு இன்ஸ்பெக்டர். அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் பகவதி பெருமாள். பகவதி பெருமாளும் அவருடைய மனைவியும் அந்த வீட்டில் குடியிருக்கிறார்கள். அந்த வீட்டினுடைய மாடியில் இந்த குடும்பம் குடியிருக்கிறது. அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இளங்கோ குமரவேல், ஸ்ரீஜா ரவி. இவங்க 2 பேரும் கணவன் மனைவி. இப்போ சசிகுமார் தன்னுடைய குடும்பத்தோடு அங்கே போன பிறகு அவருக்கு வேலை தேடி அப்படின்றல. அப்படி வரும்போது MS பாஸ்கர் தன்னுடைய ஓட்டுநராக, டிரைவராக வேலையை அவருக்கு தருகிறார். இலங்கை தமிழர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வெளியே தெரியக்கூடாது அப்படின்றக்காக யோகி பாபு அவங்களுக்கு போலியான அடையாள சான்றிதழ்கள் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்றாரு. இலங்கை தமிழர்கள்னு சொன்னால் சிக்கலாயிரும் அப்படின்றதுனால அவங்க கேரளத்தை சேர்ந்தவர்கள், மலையாளி அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லி இருக்காங்க. இங்கு வந்த பிறகு எல்லாரு கூடயும் இவங்க பழகக்கூடிய விதம் இருக்கு இல்லையா. சசிகுமார் மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய உதவி, மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய விதம், எல்லாரு கூடயும் மிகுந்த அன்புடனும் பாசத்துடனும் அனைவருமே நடக்கக்கூடிய விதம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதில் பொதுவாகவே சசிகுமாருக்கும் சரி, சிம்ரனுக்கும் சரி, அவங்களுடைய பசங்களுக்கும் சரி, எல்லார் மத்தியிலையும் நல்ல பெயர் கிடைக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ராமேஸ்வரத்தில் குண்டு வெடிக்கும் சம்பவம் நடந்துருது. குண்டு வெடிக்கும் சம்பவம் நடந்த பிறகு வெளியே இருந்து இலங்கையை சேர்ந்த மனிதர்கள் யாராவது ராமேஸ்வரத்திற்கு வந்திருக்கிறார்களா அப்படின்ற ஆங்கிளில் சிசிடிவி கேமரா இதெல்லாம் ஆராய்ச்சி செய்து பார்த்து அப்படின்னு வரும்போது இந்த குடும்பம் சமீபத்தில் ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்கிறது அப்படின்றது தெரியுது. இந்த குடும்பம் அங்கு வந்தபோது அந்த குடும்பத்தை பார்த்தவர் பைரவன் என்ற இன்ஸ்பெக்டர் அப்படின்றது மட்டும் தெரியுது. இப்போ என்னென்னா, அங்கே அவருக்கு மேலே இருக்கக்கூடிய உயர் காவல்துறை அதிகாரி இருக்கார்ல, அவர் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி சந்தேகத்தின் பேரில் சிறையில் போட்டு அடித்து உதைத்து அப்படின்னும்போது அவன் கிட்டத்தட்ட ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் மரணத்தின் தருவாயில் இருக்கிறான். இப்படிப்பட்ட நிலையில் சசிகுமாரனுடைய குடும்பத்தின் மீது சந்தேகப்படக்கூடிய அந்த காவல்துறை உயர் அதிகாரி அந்த குடும்பம் இப்போது எங்கு இருக்கிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். பைரவன் என்ற அந்த இன்ஸ்பெக்டரையும் அழைத்து கொண்டு இவங்க ட்ரேஸ் பண்ணி சென்னையில் அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வெளியே வந்துவிட வேண்டும் அப்படின்றது மாதிரி அறிவிப்பு செய்கிறார்கள். செஞ்சுட்டு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சி அந்த பைரவன்ற இன்ஸ்பெக்டரையும் கொண்டு போய் காமிச்சு எல்லாம் முடிஞ்சிருது. கடைசியில் அவங்க சோதனை செய்ய வேண்டிய வீடு அப்படின்னு பார்த்தா கீழே காவல்துறையில் பணியாற்றக்கூடிய பகவதி பெருமாள் குடும்பம் இருக்குது அப்படின்ட்டுருக்குல. அந்த குடும்பத்தில் மாடியில் தானே சசிகுமாரோட குடும்பம் இருக்குது. இப்போ பகவதி பெருமாள் குடும்பத்தில் விசாரிச்சுட்டு மேலே வர்றாங்க. இவங்க விசாரிக்கும் போது அந்த இன்ஸ்பெக்டர் பைரவன் பக்கத்துலேயே தான் இருக்குது. பைரவனுக்கு நல்லா தெரியுது, நம்ம பார்த்த குடும்பம் தான் இது அப்படின்றது அவருக்கு தெரியுது. அப்போ இந்த உயர் காவல்துறை அதிகாரி அவர்கிட்ட கேட்குறாரு, இப்போ சொல்லியா இந்த குடும்பம் தானே நீ பார்த்தது ராமேஸ்வரத்தில் அப்படின்னு. அவர் இல்லைன்னு சொல்லிடுறாரு. படம் பார்த்துக்கிட்டு இருக்க நம்மை மறந்து கைதட்டக்கூடிய அருமையான காட்சி அது. அந்த நேரத்தில் ராமேஸ்வரத்துலேருந்து அவருக்கு தகவல் வருது, கைது பண்ணி அடித்து உதைத்து சிறையில் போட்ட அந்த மனிதன் இறந்து விட்டான். இறந்து விட்டதால் இவரை உடனே அரெஸ்ட் பண்ண சொல்லி அங்கேருந்து உத்தரவு வந்தது. காவல்துறை உயர் அதிகாரியே கைது செய்யப்பட வேண்டிய ஒரு சூழல். அதனால் அறக்க பறக்க அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. சசிகுமார் வெளியே வர்றாரு.
அவருக்கு முன்னாடி அமைதியாக பைரவன் என்ற அந்த இன்ஸ்பெக்டர் ரமேஷ் திலக் நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ சசிகுமார் வந்து, சார் ரொம்ப நன்றி சார்ன்னு சொல்லிட்டு, எப்படி சார் நீங்கள் வந்து எங்களை பார்த்துட்டு நாங்கள் இல்லைன்னு எப்படி சார் சொன்னீங்க நீங்கள் அப்படின்னு. அப்போ வந்து அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீட்லேயும் போய் சர்ச் பண்ணி விசாரிச்சுன்னு இருக்கல, அந்த காட்சிகளை நம்ம காமிக்கிறாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளிலும் இருப்பவர்கள் எல்லாருமே வேறு வேறு மொழிகள் பேசக்கூடியவர்கள். அவங்க எல்லாருமே இலங்கை தமிழர்கள் வந்து எப்படி பேசுவாங்களோ கதைப்பார்கள் அப்படின்றக்கல, அது மாதிரி இலங்கை தமிழ் இருக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி எல்லா குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் இப்படி சொன்ன உடனே எது உண்மையான இலங்கை குடும்பம் என்பதை கண்டுபிடிக்க முடியாத தர்ம சங்கடமான ஒரு நிலை காவல்துறை அதிகாரிக்கு உண்டாகி விடுகிறது. படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைவருமே எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய, பரிதாபத்தை வரவழைக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இலங்கையிலிருந்து வந்த அந்த குடும்பத்திற்கு ஆறுதலாகவும் மனிதாபிமான எண்ணத்துடனும் பக்க பலமாகவும் அனைவருமே இருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. படத்தினுடைய கிளைமேக்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா, சசிகுமார் அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பார். அவருக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் பைரவனாக வரக்கூடிய ரமேஷ் திலக் நடந்து போய்கிட்டே இருப்பார். நடந்து போய்கிட்டே இருக்கிறவர் அப்படியே திரும்புவார். திரும்பிட்டு சசிகுமாரை பார்த்து அவர் சொல்வார், உன்னை அகதின்னு யார் யார் சொன்னது அப்படின்னு கேட்பார். அந்த சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயே இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருப்பதனுடைய உண்மையான நோக்கம் அப்படின்னு இருக்குல்ல, மனிதநேயம், அன்பு, பாசம், மனிதாபிமானம், இரக்க குணம் இப்படின்றதெல்லாம் எந்த அளவிற்கு சசிகுமாரிடம், சசிகுமாருடைய மனைவியாக வரக்கூடிய சிம்ரனிடம், அவர்களுடைய 2 மகன்களிடம் குடிகொண்டிருக்கின்றன. அவர்களால் எந்த அளவிற்கு அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களைச் சேர்ந்த அனைவருமே ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை படம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்மால் 100% உணர முடிகிறது. சசிகுமார் தான் ஏற்று நடித்திருக்கக்கூடிய தர்மதாஸ் என்ற கதாபாத்திரத்திற்கு 100% அருமையாக உயிரூட்டி இருக்கிறார். மிக இயல்பாக அவர் நடித்திருக்கிறார். அவருடைய மனைவியாக வரக்கூடிய வசந்தி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சிம்ரன் அந்த கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்துகிறார். அவருடைய பண்பட்ட நடிப்பை படம் முழுக்க நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்களுடைய மூத்த மகனாக வரக்கூடிய மிதுன் ஜெய்சங்கர் அருமையாக அந்த கதாபாத்திரத்திற்கு உயிர் தந்திருக்கிறார். இளைய மகனான முள்ளி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய கமலேஷ் என்ற சிறுவன் கலகலப்பாக நடித்து படம் பார்ப்போருடைய உள்ளங்களில் ஆழமாக இடம் பிடிக்கிறான். சசிகுமாருக்கு கார் டிரைவர் பணியை தரக்கூடிய எம்எஸ் பாஸ்கர் தனக்கே உரிய அந்த அருமையான நடிப்பு திறமையை தான் வரக்கூடிய காட்சிகளில் ஆழமாக பதித்திருக்கிறார். பகவதி பெருமாள் இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரத்திற்கு அருமையாக நடித்து பெருமை சேர்த்திருக்கிறார். யோகி பாபு சில காட்சிகள் மட்டுமே வருகிறார். தான் வந்திருக்கக்கூடிய காட்சிகளில் தன்னுடைய தனித்துவ நடிப்பு முத்திரையை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். பகவதி பெருமாளின் மகளாக யோகலட்சுமி நடித்திருக்கிறார். இயல்பான நடிப்பு, அழகான நடிகை, அருமையாக நடித்திருக்கிறார். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ஷான் ரோல்டன். பாடல் காட்சிகள் கவித்துவ தன்மையுடன் இருக்கின்றன. பாடல் வரிகளுக்கு அருமையாக மெட்டமைத்து மனதில் தங்கக்கூடிய வரிகள் இடம்பெறக்கூடிய அளவிற்கு இந்த படத்தினுடைய பாடல்களை அவர் அமைத்திருக்கிறார். அரவிந்த் விஸ்வநாதன் அவர்தான் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். மீடியம் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் எந்த அளவிற்கு தன்னுடைய சினிமாட்டோகிராஃபியின் மூலம் திறமையை வெளிப்படுத்தி இந்த படத்தினுடைய காட்சிகளை மனதில் பதிய வைக்க வேண்டுமோ அதை நன்கு இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் செய்திருக்கிறார். பரத் விக்ரமன் இவர்தான் இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர். அருமையான கதை கருவை கொண்ட இந்த திரைப்படத்தை சிறிது கூட போரடிக்காத அளவிற்கு தன்னுடைய எடிட்டிங் திறமையால் பெருமை சேர்த்திருக்கக்கூடிய இந்த எடிட்டரை தனிப்பட்ட முறையில்
நான் பாராட்டுகிறேன். வன்முறை சம்பவங்கள் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய திரைப்படங்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் மாறுபட்ட ஒரு கதை கருவை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து சிறிது கூட விலகாமல் அருமையான காட்சிகளை அமைத்து தெளிவான திரைக்கதையுடன் கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு ஒரு திரைப்படத்தை இயக்கியதற்காக இந்த படத்தின் இயக்குனரான அபிஷன் ஜீவிந்தை நான் கைகுலுக்கி பாராட்டுகிறேன். நல்ல ஒரு திரைப்படத்தை இயக்கிய இவரை நாம் எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் பாராட்டலாம், புகழலாம்.